வேதமானது நம்மால் புண்ணியம் நம புண்ணிய பிரதம் வேதைஷ்ட சம்மிதம். வேதம் அப்படிங்கிறது என்னது? ஸ்ருதின்னு அர்த்தம். அந்த ஸ்ருதி என்ன பண்ணப்படுது அப்படின்னா அனுமோதிதம், வேதத்துக்கு நிகராக சொல்லக்கூடிய. ஏன்னா வேதத்துடைய சாரம் ஸ்ரீமத் ராமாயணம். அதனால இது வேதம் என்று சொல்லுவா. மகாபாரதியும் ராமாயணத்தையும் பஞ்சமோ வேதகான்னு சொல்லுவா, ஐந்தாவது வேதமாக சொல்லக்கூடியது. எப்பேற்பட்டது? உன்னதமானது. மேலும் அதுதான் என்னது? ராமச்சரிதம். நாம ராமஸ்ய விருத்தம், அப்படியே ராமனுடைய என்டையர் ஸ்டோரி நரேட்டிவ் பண்ணுவார் இந்த ராமாயணத்துல. யஹா, அப்பேற்பட்ட ராமாயணத்தை யஹா, எவன் ஒருவன், எந்த எந்த மனிதனானவன் பட்டேத் படிக்கின்றானோ, அந்த ராமாயணத்தை உச்சாரணம் பண்ணாலும் சரி, ராமாயணத்தை காதால கேட்டாலும் சரி, ஸ்மரணம் பண்ணாலும் சரி, எப்பட்டேத் ராமச்சரிதம் சர்வ பாபைஹி, எல்லா விதமான பாபங்களும் அல்லது எந்த பாபத்தில் இருந்தும் பிரமுச்சதே முக்தஹா பவதி, அவன் அதிலிருந்து முழுமையாக வெளியில வந்துடுறான். இதுவரை என்ன விதமான பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த ராமாயணம் அப்படிங்கிற ராமனுடைய சரித்திரத்தை யஹா பட்டேத், எவனொருவன் படிக்கிறானோ அல்லது காதால் கேட்கிறானோ, அவன் என்ன பண்றானாக்கா இதுவரை செய்த பாவங்களிலிருந்து வெளியில வந்துடுறாளாம். பிரமுச்சதே முக்தஹா பவதி. அப்பேற்பட்ட உன்னதமான சரிதம் தான் இந்த ராமச்சரிதம். இப்பேற்பட்ட பலனை கொடுக்கக்கூடியது. எப்பேற்பட்ட பலனை கொடுக்க. யஹா கோபி ஜனஹா, யாராக இருக்கட்டும், யஹா எக்கோபி ஜனஹா ஏதது பூதம் கலுஷரகிதம். எப்பேற்பட்ட ராமாயணம் இது? பவித்ரம் இல்லையா? பூதம்னு என்ன அர்த்தம்? பவித்ரம்னு அர்த்தம், தூய்மையான. கலுஷரகிதம், அது மாத்திரமில்ல, கலுஷரகிதம் பாவங்களை போக்கக்கூடியது. அப்பேற்பட்ட சுக்ருதம், நன்மையை தரக்கூடியது. ஸ்ருதிபிகி சம்மிதம், வேதம் என்றே அழைக்கக்கூடியது, வேதத்திற்கு நிகரானது. அப்பேற்பட்ட ராமஸ்ய விருத்தம், ராமருடைய சரிதத்தை யஹா பட்டேத், எவனொருவன் படிக்கிறானோ சஹா சர்வேபியா பாபேபியா முக்தஹா பவதி, எப்பேற்பட்ட பாபத்திலிருந்தும் அவர்களால் விடுதலை அடைய முடியும், அந்த பாவத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள முடியும். அப்பேற்பட்ட உன்னதமான ராமாயணம்ன்றதாக சொல்லி இந்த ஸ்லோகம் நம்பர் 98ல பலஸ்ருதியா காண்பிச்சு கொடுக்கிறார். இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம் யஹ் பட்டேத் ராமச்சரிதம் சர்வ பாபை பிரமுச்சதே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் நம்பர் 98. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஒரு சுபாஷிதம். இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. அதான தோஷேன பவேத் தரித்ரா, தாரித்ர தோஷேன கரோதி பாபம், பாபாத் அவசியம் நரகம் பிரயாதி, புனர்தரித்ரா புனரேவ பாபி. அதான தோஷேன பவேத் தரித்ரோ, தாரித்ர தோஷேன கரோதி பாபம், பாபாத் அவசியம் நரகம் பிரயாதி, புனர்தரித்ரா புனரேவ பாபி. அதாவது அதான தோஷேன அப்படின்னா, இப்ப நம்ம தானம் அப்படிங்கிறது நம்மளால முடிஞ்ச ஏதாவது பண்ணணும். நம்ம சக்திக்கு என்ன தானம் முடியுமோ அந்த தானத்தை பண்ணணும், கொடுக்கணும், இல்லைன்ற வாழ்க்கை. அப்படி நம்ம அந்த தானத்தை செய்யாமல் போனால் பவேத் தரித்ரஹா, அடுத்த பிரிவில தரித்திரனாக பிறப்பானா. சரி, அப்படி தரித்திரனா பிறந்தா என்ன நடக்கும்? தரித்திர தோஷேன கரோதி பாபம், மறுபடியும் அந்த தரித்திரனா பிறந்தா என்ன பண்ணுவோம்? கரோதி பாபம், மறுபடியும் பாபத்தை தான் பண்ணுவோம். சரி, அந்த பாபத்தை பண்ண என்ன நடக்கும்? பாபாத் அவசியம் நரகம் பிரயாதி, அந்த பாபத்தை பண்றது மூலமாக அவனுக்கு நரகம் தான் கிடைக்குமா. மறுபடியும் என்ன நடக்கும்? புனர்தரித்ரா புனரேவ பாபி, மறுபடியும் தரித்திரனா பிறப்பான், மறுபடியும் பாப்பையா ஆவா. அப்ப என்ன சொல்றது? நம்மால் முடிஞ்ச தானத்தை இல்லாதவாளுக்கு கொடுக்கணும்.
அதான தோஷேன பவே தரித்திரஹா. ஒருவேளை அப்படி நம்மளால தானமே பண்ண முடியாத ஒரு நிலை போச்சுன்னா நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம்? அடுத்த பிறவில தரித்திரனா பிறப்போம். தரித்திர தோஷம் என்ன நடக்கும்? கரோதி பாபம். நம்ம பாபத்தை தான் நிறைய பண்ணுவோம். அந்த பாபத்தினால என்ன கிடைக்கும்? நரகம் பிரயாதி, நரகத்தை அடைவோமா. மறுபடியும் என்ன நடக்கும்? புனகா தரித்திரஹா புனரேவ பாபி. மறுபடியும் தரித்திரனா பிறப்போம், மறுபடியும் பாபியா அப்படிங்கிற நிலையை அடைவோம். அதனால நம்மளால முடிஞ்ச தானத்தை நாம் பண்ண வேண்டும். அதான தோஷேன பவே தரித்ரோ தரித்திர தாரித்ர தோஷேன கரோதி பாபம் பாபாத் அவசியம் நரகம் பிரயாதி புனர் தரித்ரஹா புனரேவ பாபி அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். நாளைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 2 ஸ்லோகங்கள், அதோட நம்மளுடைய சம்க்ஷேப ராமாயணம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்தை நாம முழுமையா நாளையோட பூர்த்தி பண்றோம். மொத்தம் 100 ஸ்லோகங்கள் அடங்கிய சம்க்ஷேப ராமாயணம் ரொம்ப உன்னதமான காவியம். அதனுடைய பலஸ்ருதியை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம தொடங்கும் பொழுதும் இந்த ராமாயணத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுட்டோம். ஸோ நாளை தினத்தோட சம்க்ஷேப ராமாயணம் அப்படிங்கிற கிரந்தமானது பூர்த்தி அடைகிறது. அடுத்தது என்ன கிரந்தம் அப்படிங்கிறத மாமா அப்புறம் நமக்கு குரூப்ல தெரியப்படுத்துவா. ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. நாளை தினம் பார்க்கலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசம்.